ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மேனேஜர் கிம் மான்வாவோட எபிசோட் 17 பத்தி தான் பார்க்க போறோம். போன எபிசோடின் கடைசியில மேனேஜர் கிம் ஃபோன் பண்ணி யாரையாவது கொல்வதற்கான லைசென்ஸ் இன்னும் என்கிட்ட வேலிடா இருக்கா அப்படின்னு கேட்டாருல்ல. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கவர்மெண்ட் சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி கொடுத்திருக்கும். ரொம்ப அவசரமான அல்லது ஆபத்தான சூழ்நிலைகள்ல அந்த லைசென்ஸ் வச்சிருக்கிறவங்க யார வேணாலும் கொல்வதற்கு முழு உரிமை இருக்கு. அந்த அதிகாரம் இன்னும் தன்னிடம் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவே மேனேஜர் கிம் அந்த காலை பண்ணியிருப்பாரு. இப்போ மேனேஜர் கிம்க்கு மிஞ்சி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவளை எப்படியாவது சீக்கிரமா நெருங்கணும்னு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அவருக்கு பின்னாடி ஹான்சு சியாங் ஒரு ஸ்கூட்டர்ல மாசா வந்து நிக்கிறாரு. இங்க பாரு, சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிம்ம ஸ்கூட்டர்ல ஏத்திக்கிறாரு. உடனே ஹான்சு சியாங் கேக்குறாரு, சரி சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு மேனேஜர் கிம், மிஞ்சி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நாம உடனே ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹான்சு சொல்றாரு, அது சரி, ஆனா முதல்ல நாம இங்கிருந்து தப்பிக்கணும், ஏன்னா அவங்க எந்த நேரத்திலையும் இங்க வந்துருவாங்க. மேனேஜர் கிம் குழப்பமா கேக்குறாரு, யார் வருவாங்க? நீ யார சொல்ற? இங்க ஹான்சு சியாங் யார சொல்றாருன்னா கிரவுண்ட் ஹாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹான்சுக்கும் கிரவுண்ட் ஹாகுக்கும் பயங்கரமான ஃபைட் நடந்துச்சு. அதுல ஹான்சு அந்த கிரவுண்ட் ஹாக ரொம்ப மோசமா அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பாரு. அடுத்து சீன் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நாம கிரவுண்ட் ஹாக பாக்குறோம். அடி வாங்குனதுல ரொம்ப டயர்டாகி ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்போ அங்க கிரவுண்ட் ஹாகோட ஏஜென்ட்ஸ் எல்லாரும் வந்து சேர்றாங்க. அந்த ஏஜென்ட்ஸ், சார், உங்களுடைய பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட துணிகளை பார்த்து அதிர்ச்சியான கிரவுண்ட் ஹாக், என்னது, இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேக்குறான். உடனே கதை கொஞ்சம் பாஸ்டுக்கு, அதாவது கடந்த காலத்துக்கு போகுது. அங்க அந்த ஏஜென்ட்ஸ் ஒரு வயசான தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா சொல்றாரு, டைக்வாண்டோ யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தன் வந்து இந்த துணிகளை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இதுக்கு பதிலா என்னோட மோட்டார் சைக்கிளை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கு பதிலா ஒரு நோட்டும் கொடுத்துட்டு போனான். அது மட்டும் இல்லாம ஹான்சு சியாங் அந்த தாத்தா மூலமா தன்னோட காரையும் ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அந்த தாத்தா கிட்ட கிரவுண்ட் ஹாகோட ஆளுங்க போய் பேசுறாங்கல்ல, அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹான்சு சியாங் சும்மா போகல, கிரவுண்ட் ஹாகோட துணியில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து தன்னோட காரை ரிப்பேர் பண்ணிட்டாரு. அதுபோக மீதி இருந்த பில்ல இந்த ஏஜென்ட்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அப்போதான் அந்த தாத்தா கிட்ட இருந்து கிரவுண்ட் ஹாகோட மீதி பொருட்களை அவங்களால வாங்க முடிஞ்சுது. இத கேள்விப்பட்ட கிரவுண்ட் ஹாகுக்கு செம கோபம் வருது. ஆத்திரத்துல தன்னோட கார்லயே ஓங்கி குத்திட்டு கத்துறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிட்டேயே மோதிட்டு தப்பிச்சு போவான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்கடா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கத்துறான். கிரவுண்டாக பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, அவனுக்கு தோத்து போறது சுத்தமா பிடிக்காது போல. ஏன்னா ஹான்சு சியாங் கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவனை விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அடுத்து சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு அழகான பெரிய வீட்ல சேர்மன் ஜூ நல்லா குளிச்சுட்டு வராரு. அப்போ அவரோட டிரைவர் பக்கத்துல வந்து சொல்றான், சார், நாம இங்க இருக்கிற விஷயம் மேனேஜர் நாமுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அந்த ஃப்ரீசர் ரூம் பிரச்சனையை முடிச்சுட்டு சீக்கிரமே இங்க வந்துருவாரு. உடனே சேர்மன் ஜூ தன்னோட முடிய கோதிக்கிட்டே, சரி, அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டிரைவர், அவங்கள தயார் பண்ணியாச்சு சார், குளிச்சு முடிச்சுட்டு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்போ சேர்மன் ஜூவோட ரூமுக்குள்ள சீன் ஓபன் ஆகுது. அங்க மிஞ்சி குளிச்சு முடிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கா. சேர்மன் ஜூ அங்க இருக்கிற வேலைக்காரி கிட்ட, மெய்டு கிட்ட, எனக்கு இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், எனக்கு பிரைவசி வேணும், நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அவளும் தலையாட்டிட்டு போயிடுறா. இப்போ சேர்மன் ஜூ மிஞ்சி கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா, இப்ப பரவாயில்லையா? நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க போல, எங்க கார்ல ஏறின உடனே நீ அப்படியே மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மிஞ்சி, ஒண்ணுமே புரியாம, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு குழப்பமா சொல்றா. குழப்பத்தோட, எனக்கு என்ன நடந்ததுன்னு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ அவ கண்ணுல ஒரு போட்டோ படுது. அது சேர்மன் ஜூ அவரோட பொண்ணு ஹீரி கூட மிஞ்சியோட கிளாஸ்மேட் எடுத்துக்கிட்ட போட்டோ. அத பார்த்ததும் மிஞ்சி பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள நான் கண்ணு முழிச்சது மட்டும்லாம் அப்படின்னு மெதுவா சொல்றா. சேர்மன் ஜூ இத கேட்டுட்டு, அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு துருவி துருவி கேக்குறாரு. உண்மையிலே சேர்மன் ஜூவோட பொண்ணு ஹீரி தான் மிஞ்சிய கொல்ல முயற்சி பண்ணிருப்பா. ஒருவேளை மிஞ்சிக்கு அது ஞாபகம் இல்லைன்னா அவரோட பொண்ணு தப்பிச்சிருவா. ஆனா மிஞ்சி நிஜமாவே சொல்றாளா இல்ல நடிக்கிறாளான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. மிஞ்சி ரொம்ப நர்வஸா, பதட்டமா, ஆமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்லவும் சேர்மன் ஜூ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு.
அப்புறம் கேக்குறாரு, சரி, அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள சின்னதா தாடி வச்ச ஒரு ஆளை பாத்தியா? அதுக்கு மிஞ்சி, ஆமா பார்த்தேன், அவர் என்ன கொல்ல முயற்சி பண்ணாரு, அதனால நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அவர் ஏதோ சத்தம் போட்டாரு, ஆனா பயத்துல எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றா. இப்போ சேர்மேன் ஜூ மெதுவா பேச்ச அவரோட பொண்ணு பக்கம் திருப்புறாரு. நீயும் ஹீரியும் ஸ்கூல்ல ரொம்ப க்ளோஸான்னு கேக்குறாரு. அதுக்கு மிஞ்சி, அப்படி சொல்ல முடியாது, எங்க 2 பேரோட கருத்துக்களும் அடிக்கடி ஒத்துப்போகாது அப்படின்னு சொல்றா. உடனே சேர்மேன், ஆமா, அவ கொஞ்சம் பிடிவாதமான பொண்ணுதான், ஆனா உண்மையிலேயே அவ ரொம்ப நல்லவ, அதனால அவ மேல ரொம்ப கோபப்படாத, அவளை வெறுக்காத அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுறாரு. இத கேட்ட மிஞ்சி மனசுக்குள்ள, இவரு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு, ஆனா எங்க டாடி மேனேஜர் கிம் மாதிரி இல்ல அப்படின்னு நினைக்கிறா. மிஞ்சி மனசுக்குள்ள எங்க டாடிக்கு என் மேல அக்கறையே இல்ல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறா. ஆனா பாவம், அவரோட அப்பா அவளுக்காக ஊருலகத்தையே எதிர்த்து நின்னு போராடிக்கிட்டு இருக்காருங்கிறது அவளுக்கு தெரியல. மிஞ்சி இப்போ சேர்மன் ஜூ கிட்ட, நீங்க ஹெய்ரி மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க போலன்னு கேக்குறா. அதுக்கு அவர், நிச்சயமா, அவ எங்க குடும்பத்தோட ஒரே வாரிசுன்னு சொல்றாரு. நீங்க அவளை எவ்வளவு நேசிப்பீங்கன்னு அவ திரும்ப கேட்க, அவர் சொல்ற பதில் ஒரு மறைமுகமான எச்சரிக்கை. சேர்மன் ஜூ சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அவ எப்பேற்பட்ட தப்ப செஞ்சாலும் அந்த பாதிப்பிலிருந்து அவளை நான் காப்பாத்துவேன். இது நேரடியா மிஞ்சிக்கு சொல்லப்பட்ட மெசேஜ். அதாவது, ஹெய்ரி உன்னை கொல்ல முயற்சி செஞ்சிருந்தாலும் அவளை காப்பாத்த நான் எதை வேணாலும் செய்வேன்னு அவர் சொல்றாரு. இத கேட்டதும் மிஞ்சிக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. அவர் தொடர்ந்து, உலகமே எதிர்த்து நின்னாலும் பெத்தவங்க தம் பிள்ளைங்களை கைவிட மாட்டாங்க. நான் இந்த குடும்பத்தோட ஹெட், தலைவன். என் குடும்பத்தை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஆமா, நீ ஏன் திடீர்னு இத கேக்குற? ஒருவேளை உனக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேக்குறாரு. மிஞ்சி பயத்துல, இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்லவும் சேர்மன் ஜூ ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். என் பொண்ணு உன்னை கொல்ல முயற்சி பண்ணா, இப்போ ஒரு அப்பாவா நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? இத கேட்டதும் மிஞ்சி அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஏன்னா இதுவரைக்கும் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் நடிச்சிட்டு இருந்தா. ஆனா வில்லன் அவரோட வாயாலேயே உண்மைய சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளவு ஷாக் ஆகற? உனக்கு பழைய ஞாபகமெல்லாம் போகல, நீ நடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நேரம்தான் இப்படி ஆக்டிங் பண்ணுவ? இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நக்கலா சொல்றாரு. மிஞ்சி நடுங்கிக்கிட்டே, என்ன நடிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. இப்போ சேர்மன் ஜூ மெதுவா அவளோட காதுகிட்ட வராரு. மெதுவா மிஞ்சியோட காது கிட்ட வந்து சொல்றாரு, உன்னோட நடிப்பு எனக்கு எப்ப தெரியும்னு கேக்குறியா? நீ எப்ப என் கார்ல ஏறினியோ அப்பவே நீ தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல நீ என் பொண்ணோட கிளாஸ்மேட்டுங்கிறதால பேச கொஞ்சம் தயங்கின. ஆனா நீ தூங்குற மாதிரி நடிச்சப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு அதிகமா விஷயம் தெரியும்னு. நீ எதையோ மறைக்க பாக்குறேன்னு அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படியே குரலை உயர்த்தி அங்க நிக்கிற ஹான் என்பவனை கூப்பிட்டு, ஹான் அப்படின்னு கூப்பிடுறாரு. சேர்மன் ஜூ அந்த ஹான் கிட்ட ஒரு அதிர்ச்சியான உத்தரவை போடுறாரு. இந்த பொண்ணை டிஸ்போஸ் பண்ணிடு, கொன்றுவிடு. ஆனா ஒன்னு, அவளுக்கு மரணம் வரும்போது வலி இருக்கக்கூடாது. ஏன்னா அவ ஹியரியோட கிளாஸ்மேட். இத கேட்டதும் மிஞ்சி அலற ஆரம்பிக்கிறா. இல்ல, என்ன விட்டுடுங்க, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, என்ன கொன்னுடாதீங்க அப்படின்னு கதறா. ஆனா ஹான் இரக்கமில்லாம தன்னோட கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு இன்ஜெக்ஷனை எடுக்கிறான். அது ஒரு விஷ ஊசி. அத மிஞ்சிக்கு போட அவன் முயற்சி பண்றான். ஹான் பலவந்தமா மிஞ்சிக்கு அந்த ஊசிய போட முயற்சி பண்ணும்போது சேர்மன் ஜூ தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. ஹியரிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ ரொம்ப பயந்துருவா. வெளிய பார்க்க அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவ ரொம்ப மென்மையானவ, டெலிகேட். ஒரு பக்கம் தம் மகளை பத்தி இவ்வளவு யோசிக்கிறவரு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ண கொல்ல சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்காரு. மிஞ்சி அழுதுகிட்டே போராடுறா. ஹான் அவளோட ஒரு கைய பலமா பிடிச்சுக்கிட்டு, ஏய் பொண்ண, ஆடாம நில்லு அப்படின்னு அதட்டுறான். அந்த ஹான் ரொம்பவே பலசாலியான ஆளு. அதனால மிஞ்சியால அவனை எதிர்க்க முடியல. அவன் ஊசிய போட நெருங்கும்போது சொல்றான், நீ பேசாம நின்னாதான் இது சீக்கிரம் முடியும், உனக்கும் வலிக்காது. நீ இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா ஊசி தப்பா குத்தி உனக்கு ரொம்ப வலிக்கும். மிஞ்சி வேற வழியே இல்லாம கண்ணீரோட தரையில விழுந்து கதறா. டாட், டாட், என்ன வந்து காப்பாத்துங்க டாடி, ப்ளீஸ். அவளோட கண்ணீர் தரை முழுதும் சிந்துது. பாவம் மிஞ்சி மரணத்தோட விளிம்புல நின்னுட்டு தன்னோட அப்பாவை கூப்பிடுறா. அங்க ஹான் அந்த விஷ ஊசிய போட நெருங்கும்போது மிஞ்சியால அவனை தடுத்து நிறுத்த முடியல.
ஆனா கரெக்டா அந்த நேரத்துல சேர்மன் ஜூ தங்கி இருக்கிற அந்த வீட்டோட பெல் அடிக்குது. இத கேட்டதும் சேர்மன் ஜூ ஷாக் ஆகுறாரு. யார் இந்த நேரத்துல இங்க வர்றது அப்படின்னு குழப்பமா யோசிக்கிறாரு. கட் பண்ணா வெளிய நிக்கிறது நம்ம கிரவுண்ட் ஹாக். அவரோட ஆளுங்க கிட்ட கன்ஃபார்மா இதுதான் அந்த இடமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளுங்க கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கரெக்டா இங்க தான் காட்டுது சார். கோட் 66ஓட பொண்ணு மிஞ்சி இங்க தான் இருக்கா. ஆனா நாங்க பெல் அடிச்சு பார்த்தோம், யாரும் கதவை திறக்கல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிரவுண்ட் ஹாக் இருக்காரே, அவருக்கு பொறுமைங்கிறது சுத்தமா கிடையாது. செம்ம டென்ஷன் ஆகி, என்னது நாம இங்க என்ன ஹவுஸ் பார்ட்டி பண்ணவா வந்திருக்கோம், கேட்டை அடிச்சு உடைங்கடா, காரை உள்ள விடுங்க அப்படின்னு கத்துறாரு. அடுத்த செகண்டே கிரவுண்ட் ஹாகோட ஆளுங்க ஒரு 3-4 கார்களை வச்சுக்கிட்டு அந்த பெரிய கேட்டை இடிச்சு தள்ளிக்கிட்டு உள்ள வர்றாங்க. சேர்மன் ஜூவோட பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டிக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்க. உடனே சேர்மன் ஜூவோட செக்யூரிட்டி ஆளுங்க ஓடி வந்து கார்களை வழிமறிக்கிறாங்க. ஏய், இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்க நீங்க இப்படி உள்ள வர முடியாது, மரியாதை இங்கிருந்து போயிடுங்க, இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா கிரவுண்ட் ஹாக் யாரு, செம்ம சூடான தலை. டக்குன்னு தன்னோட கன்னை எடுத்து வானத்தை பார்த்து ஒரு ஃபயர் விடுறாரு. என்னடா சொன்ன, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நாங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து வந்திருக்கோம், உள்ள வர்றதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.